இப்போ நான் வந்து கடலை கத்திரிக்காய் வைக்க போகிறேன். இதுக்குள்ள பால் வந்து சட்டிக்கு விட்டு போடுறேன். இப்போ நான் கடலை கறி வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் பச்சை வெங்காயம் போடுறேன். கொஞ்சம் பச்சை மிளகாயும் இப்போ இதோட போட்டாச்சு. புளியும் போடுறேன். அதோட கொஞ்சம் உப்பு போடுறாங்க. கடலைக்கு உப்பு போடுறாங்க. அப்போ அதால் இந்த கறிக்கு கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கடலையும் இதுக்க போடுறேன். அவிய வேணும் தானே. இப்போ நான் இதில் 2 கரண்டி தூள் இதுக்கெல்லாம் போடுறோம். இது வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. ஒரு நாங்கள் துளாய் விடுவோம். வேணுன்னா நாங்கள் பால் வந்து தெரிஞ்சுக்குவோம். அப்போ அதால் கொஞ்சம் மகப்பை வச்சுக்கலாருனா தான் அது கொதிச்சு வேண்டாம். அப்புறம் அப்படி முதல் இப்படி கொதிச்சு கொண்டு விரையக்க மேலே வந்து பால் வர தண்ணி வரையா வறுத்த வெந்தயம் ஒரு கொஞ்சம் போடுவோம். நாங்கள் இதோட பெருஞ்சீரகமும் ஒரு கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தாங்க. அதையும் இதோட சேர்த்து கிளறி விடுவோம். இப்போ நான் கொஞ்சம் இதோட உள்ளி சேர்க்கிறேன். உள்ளி இது கத்தரிக்காய் நாங்கள் முழுசாக கழுவி இப்படி இவ்வளவு துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இதை நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். கத்தரிக்காய் நல்லா வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு இது இல்லாமல் கடலையெல்லாம் வடிவாக அவிஞ்சு எல்லாம் வந்து கறி வந்து நல்ல எண்ணெய் புறந்துருக்குது. நாங்கள் இதோட இந்த பொரிச்சு வச்ச கத்தரிக்காயை சேர்க்க போகிறோம். கிளறி மூடி போட்டு வைக்க வேண்டியது. ஏன்னா இது கத்தரிக்காய் கரைஞ்சிவோம். பிறகு விட்டு கரைஞ்சிவோம். அடிக்கடியாக கப்பையும் வைக்கக்கூடாது. பொரிய கத்தரிக்காய் கடலைக்கறி ரெடிக்கன். இதை கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுவோம். இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையே தூவி போட்டு இதெல்லாம் அப்படியே மூடி விடுவோம். இப்போ எனக்கு வக்கையில் இருக்கட்டுக்கும் பிறகு இறக்குவோம். கறி எப்படி இருக்குன்னு பாருங்கோ. கடலைக்கறி சும்மா வறண்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வாசம் மூக்கத்தில் இருக்குது. கமன் அது இதை நான் வந்து இப்போ ரக்கப்போம்.